ஸோ ஹாய் ஹலோ, இதுதான் வந்து என்னோட பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஆஃப் டாபிக் போயிடுவேன் அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஸோ அது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ நான் பிளாக்ஸ் எழுதுறேன். ஸோ அந்த பிளாக்ல வர்றதே ஏன் வந்து பாட்காஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல நான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்னோட பிளாகே வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட்டாக சொல்லலாம்னு சொல்லி, ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணது. எனக்கு ரொம்ப அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பேசியிருக்கோம், புக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பிளாக்லாம் வந்து அவரும் படிப்பார். அவரும் ஒரு வாட்டி வந்து ஸோ பிளாக் படிக்க முடியாதவங்க மேபி பாட்காஸ்ட் கேட்கலாம் இல்லையா, நீங்கள் அதை சும்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நம்பிக்கை வச்சு ஒருத்தர் சொல்லும் போது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது நல்லா வருது வரல போகுது போல, பட் ஆனால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கடைசி பிளாக் நான் என்ன எழுதுனேன்னா, குட் பைஸ் ஆர் ஆல்வேஸ் ஹார்ட் டு சே. ஸோ இந்த பிளாக்ல என்ன இருந்ததோ அதை நான் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி எப்படி என்னால் சொல்ல முடியுமோ. ஐ மீன் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் இல்லையா? நம்ம பேசும்போது நம்ம என்ன வேணால் பேசலாம், பட் ரைட்டிங்ன்றது வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். இப்படி தான் எழுதணும், என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு திங்க் பண்ண ஒரு தாட் நமக்கு இருக்குன்னாவே அதை ஒருத்தட்ட சொல்லும் போது நம்ம அதை எப்படி வேணால் சொல்லலாம், பட் எழுதும் போது அதை ஸ்ட்ரக்சர்டாக தான் எழுத முடியும். ஸோ எனக்கு இந்த பிளாகை வந்து நான் எப்படி பாட்காஸ்ட்டாக பண்ண போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன்றது எனக்கும் ஒரு ஐடியா இல்லை. சரி சரி சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ குட் பைஸ் ஏன் ஹார்டாக ஃபீல் ஆகுது அப்படின்றது பார்க்கும்போது நான் என்ன எழுதியிருந்தேன், என்ன வச்சு எழுதியிருந்தேன்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் 2020 அது. ஸோ ஹாஸ்டலில் வந்துட்டு இருக்கோம் எல்லோரும். நைட்டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் மோஸ்ட்லி எப்படி இருக்கும், நார்மலாக வீட்டுக்கு எல்லாருமே வந்து வீட்டுக்கு டெய்லி கால் பண்ணுவோம், நைட்டு கால் பண்ணுவோம், காலையில் கிளம்பும் போது கால் பண்ணுவோம். இந்த ஒரு 3 times 4 times வந்து பேரண்ட்ஸ்க்கு அப்டேட் கால் வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி நைட் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ஃபோன் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நியூஸ்லலாம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி COVID-19 வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, சைனாலேருந்து வந்திருக்க வைரஸ், இது வந்துட்டு ரொம்ப கண்டேஜியஸாக இருக்கும், என்ன சொல்கிறது, ஒரு புது விஷயம் இல்லையா, அதை பற்றின ஒரு டேட்டாவோ ஒரு ஸ்டடியோ இல்லாத போது அது கொஞ்சம் வந்து ரொம்ப பயம் தர்ற விஷயமா தான் இருக்கும். சரி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேர்வெல் வந்து வரப்போகுது. ஸோ நாங்கள்லாம் வந்து எங்கள் சீனியர்ஸ்க்கு ஃபேர்வெல் பண்ண மாதிரி எங்கள் ஜூனியர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபேர்வெல் வந்து பிளான் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன சாரீ கட்டலாம், என்ன பண்ணலாம், அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஜூனியர்ஸ்க்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம். ஜஸ்ட் நார்மல் டே, ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு, நாங்கள் வைவாலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த ரெக்கார்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்றப்போ திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 1 week or 10 days, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஒரு 10 days வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப் கொடுக்க போகிறோம். இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து சேஃப்டி பர்பஸஸ்க்காக இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த ஒரு பிரேக்கை வந்து எடுக்கிறோம். ஐ மீன் 10 daysக்கு அப்புறமா நீங்கள் வரலாம். ரூமர்ஸ் எப்படி பரவுன்றது தெரியும் இல்லையா? ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்றுன்னு, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறதில்ல, அவ்வளோதான், முடிஞ்சது, நமக்கு ஃபேர்வெல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இல்லை 10 days தானே, இது என்னன்னே தெரியாது, இது சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம திரும்ப வந்துடலாம், நார்மலாக ஒரு சம்மர் வெக்கேஷன் போகிற மாதிரி தானே இதில் என்ன இருக்குது. ஸோ இதில் பிரச்சனையே என்னன்னா, அது இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்போதான் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அந்த ஒரு அன்சர்டைனிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பீக்கில் இருந்தது. அன்சர்டைனிட்டி இஸ் இன் பீக் அப்படின்னு தான் சொல்லணும். புரியல, இதுதான் நடக்க போகுது, இல்லை இது நடக்காது, இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு எந்த ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு கேஸ் ஸ்டடி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
அப்போது வந்துட்டு சரி இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கு மேலே நம்ம பார்க்கவே மாட்டோன்றத நினச்சிட்டு தான் நான் வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, இன்னொரு தடவை வந்துடுவோம், பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பேசிட்டு மூஞ்சி நான் உம்முன்னு வச்சுருப்பேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டிருந்தேன். ஒரு பிங்க் கலர் சுடிதார், அந்த பிளாக் டாட்ஸ் வச்ச மாதிரி ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்டிருந்தேன். எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்க டெஸ்கில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அதுதான் லாஸ்ட் ஃபோட்டோவாக இருக்கும் அப்படிலாம் நினச்சி எதுவுமே எடுக்கல. பட் வீட்டுக்கு போகிறோம், நார்மலாகவே ஒரு வெக்கேஷன்லாம் போகிறோம், பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ தெரியும் அந்த வெக்கேஷன் முடிஞ்சு வந்துடுவானு. இது தெரியல, இந்த வெக்கேஷன் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில, எப்போ முடியும்னு தெரில, திரும்ப பார்ப்போமான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. என் ஃப்ரெண்டு பேர் சொல்லலை, பட் என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளும் நானும் தான் சேர்ந்து அழறோம். அவள் சேரில் உட்காந்துருக்கான்னு அவன் மடியில் உட்காந்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் அழறோம். அவள் என்ன தேத்துறா, நான் அவளை தேத்துறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழறது தான் எனக்கு தெரிஞ்சு அப்போது எனக்கு ஒரு சொல்யூஷனாக பட்டுச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்கிப் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சது. வீட்டுக்கு போகிறோம். 2 இயர்ஸ் ஆச்சு. எங்களோட செமஸ்டர் நடக்க வேண்டிய டேட்லேருந்து இட்ஸ் லைக் 5 to 6 monthsக்கு அப்புறமா ஒரு ஆன்லைன் எக்ஸாம் வருது. அதுவும் ஆன்லைன் எக்ஸாமாக வருது. நாங்கள் படித்த தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போது மல்டிபிள் சாய்ஸ் எக்வேஷனாக கேட்க போகிறாங்க. அது எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம்? அந்த ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நாங்கள் எழுதுனதே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இதெல்லாம் படித்து மார்க்லாம் எடுத்து அந்த சிஜிபிஎல்லாம் வந்ததுக்கப்புறமா எங்களோட சர்டிஃபிகேட்ஸில் அதாவது இவங்க COVID-19 முடித்தவங்க, எக்ஸாம் COVID-19 எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கன்சாலிடேட்டடில் பிரிண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு கொடுத்த பிறகு அதை ரீகலெக்ட் பண்ணி அந்த ஒரு லைனை ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க எல்லா இன்ஸ்டியூட்ஸ்லையும் இது நடந்திருக்கு. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப்ல. கொடுக்கும் போதே அது பண்ணி கொடுக்கறது வேற, கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்கி அந்த மாதிரி ஒரு லைன் போட்டு தந்தது அதனால வேலை கிடைக்கல, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வரல. பட் தட் வாஸ் அ திங். இதே ஒரு பெரிய விஷயமா நினைச்சு இப்படி பண்றாங்களே, அப்படி நாங்க என்ன அந்த டிகிரிக்கு ஒர்த் இல்லாம போயிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. கட் பண்ணா இப்போ 2025 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது கூட சொல்லுவோம், அவ்வளோதான், கோவிடுக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணி நம்ம இங்கே வந்த மாதிரி இருக்கு. அந்த நடுவில் 5 வருஷம் ஆச்சா, கோவிட் வந்து 5 வருஷம் ஆச்சா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அப்படி ரியலி மென்டலி இட்ஸ் லைக் 23ல இருக்கும், 22ல தான் இருக்கும். வயசு அவ்வளோதான் இருக்கு. அப்படி மென்டலி அந்த வயசுல தான் இருக்கும். ஃபிசிக்கலி வயசு ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதோ பழகும் போதோ, ஐ மீன் பழைய விஷயங்களை பற்றி பேசும்போதோ தான் ஃபீல் ஆகுது, இல்லை நீ ஸ்டூடெண்ட் இல்லை, நீ முடிச்சுட்ட, நீ வேலைக்கு போகிற, வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உனக்கு கிடையாது, நீ தனியாக தான் இருக்கணும். அந்த ஓகே, எல்லாரும் சொன்னாங்க காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் போவீங்க, அங்கே சம்பாதிப்பீங்க, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. பட் அதர் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங், நாட் அஸ் அ ஸ்டூடெண்ட், நீ ஸ்டூடெண்ட் கிடையாது, நீ ஒர்க் போகிற, நீ எதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுவ, நீ எப்படிலாம் அதை மாற்றிக்கணும், புரிஞ்சிக்கணும், பழகிக்கணும் அப்படின்றது யாருமே சொல்லலை. இட்ஸ் லைக் ஒர்க் போகும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க, வீக்கெண்ட் ஆனால் வெளியே போவோம், மீன் பார்ட்டி பண்ணுவோம், அப்படிலாம் ரொம்ப நினைக்கும். வீக்கெண்ட் ஆனால் வெளியே போகும், பார்ப்போம், ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். லெட்ஸே ஒரு காலேஜ் குரூப் எப்படி இருக்கும், காலேஜ் முடிஞ்ச பிறகு அதில் இருக்கவங்க கிட்ட பேச போகிறதில்ல, பட் இட்ஸ் லைக் வி ஆல் ஹேவ் திஸ் தாட், ரைட்? இந்த மாதிரி இருக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுவுமே இல்லை, நீ தனியாக இருக்கணும், நீ வேலைக்கு போகணும், 9 to 5 ஜாபா, நீ வேலைக்கு போகணும், வேலையை முடிக்கணும், உனக்கு டெட்லைன் இருக்கும், அதை நீ சால்வ் பண்ணணும். வீக்கெண்ட் ஆனால் உனக்கு இந்த அடுத்த வீக்குக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே அந்த வீக்கெண்ட் உனக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா உனக்கு
ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் கிடைக்காது. ஃப்ரெண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த கிடைக்கிற ஃப்ரெண்டு கூட நீ பிளான்ஸ் மேக் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படின்றது ஐ மீன் நான் எல்லாரையும் சொல்லலை தனியாக தான் இருக்கணுன்றது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஹேவ் டு பி அலோன். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மேக்கிங் பிளான்ஸ், எவ்ரி திங் வில் ஹேப்பன், பட் நாட் ஃப்ரீக்வெண்ட்லி as you cannot compare with your what to say காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் கிட்டையோ அதை கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ குட் பைஸில் வந்து 2 types ஆஃப் குட் பைஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட் 2 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து இது முடிய போகுது, இது ஒரு எண்டுக்கு வரப்போகுது, இதை முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போகணுன்றது ஒன்று. இன்னொன்று, அது எப்போ முடிய போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த லாஸ்ட் டே, அந்த லாஸ்ட் டைம் யூ ஆர் கோயிங் டு see that person, you never know. when you realize it, oh this has happened, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போயிருப்பீங்க, ஃபார் ஹெடாக போயிருப்பீங்க. மேபி 2 months or 1 month you will realize, ஓ அதுதான் லாஸ்ட் அந்த பர்சனை நான் மீட் பண்ணது. இதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்டாலும் நினச்சாலும் அந்த இடத்துக்கு போக முடியாது, அந்த பர்சனை மீட் பண்ண முடியாது, அது அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் something is going to end in the sense you will be mentally prepared for it. Let's say உங்களுக்கு தெரியும் 4 வருஷம் கழிச்சு உங்கள் படிப்பு முடிய போகுது, உங்களோட டிகிரி முடிய போகுதுன்னா யூ ஆப்வியஸ்லி நான் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் ஒர்க் போக போகிறேன், இந்த காலேஜ் லைஃப்பை நான் விட்டுட்டு தான் போக போகிறேன்றது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் ஹார்ட் டு சே குட் பை அட் த டைம், அது ஓகே. பட் நீங்கள் ஒருத்தங்களை மீட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்க மாட்டீங்க. இல்லை இது வரைக்கும் 2 வருஷம் நான் இந்த விஷயத்த செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் டைம் பீரியட் கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அந்த எண்டே வந்து தெரியாது. ஓரளவுக்கு ஓகே இந்த 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 இவ்வளோ தூரம் நான் இருப்பேன் அப்படின்னு. அந்த இவ்வளோ தூரன்றதே நீங்கள் இந்த பவுண்ட்ரி வந்து ட்ரா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு 6 months இதை நான் பண்ணிடுவேன் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அது பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு இடத்துல அது முடிஞ்சு நீங்கள் அது இருக்குமா இல்லையா அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டியோடையோ இல்லை அன்சர்டனிட்டியோ இருக்கும் போது அப்புறமா ஓகே இதோட ஹேங் ஆகிட்டு இருக்கிறது, இதோட ஹேங் ஆன் ஆகிட்டு இருக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். நடக்குமா நடக்கலையான்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நீங்களே ஒரு க்ளோஷர் கொடுத்து இல்லை இது முடிச்சிருவோம், இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுங்க, ஓ இந்த விஷயம் வந்துட்டு அங்கேயே எண்டா இருக்கு, அதுதான் லாஸ்ட் டைம் நான் அந்த பர்சனை மீட் பண்ணது, அதுதான் லாஸ்ட் டைம் நான் அந்த விஷயத்த பண்ணது, ஆனால் அதை நான் தெரியாமலே பண்ணியிருக்கேன், இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா, இன்னொரு வாட்டி நான் அதை பண்ணிட மாட்டேனா, இன்னொரு வாட்டி எனக்கு அதை பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, சரி நான் அப்பயே அதை கேட்டிருக்கலாமே, நான் அப்பயே அதை பண்ணியிருக்கலாமே. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் குட் பை. ஸோ இப்போது இந்த பிளாக் நான் எழுதும் போது எனக்கு என்னென்னா, என்னோட ரூம்மேட் வந்துட்டு அவங்க படிப்பு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த ரூமில் வந்துட்டு ஒரு 3 years-ஆக இருக்கோம். ஸோ எங்களுது வந்து 3 sharing. ஸோ என்னோட பெட்டும் அவளோட பெட்டும் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் 3 years-ஆக மாறவே இல்லை. பட் இந்த மிடில் பெட்டில் வரவங்கெல்லாம் எல்லாருமே மாறிடுவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஓவர்வெல்மிங் டு லீவ் ஹர் பிகாஸ் ஒரு 3 years வந்துட்டு இருந்த பாண்ட் அது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு, நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ இருந்த பொண்ணும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணும் வேற. so many changes happen but she was constant there. எனக்கு தெரியும், ஓ ரூமுக்கு வந்தால் அவங்க இருப்பாங்க, அந்த விஷயம் மாறாது. எவ்வளோ மாறினாலும் அந்த ரூமும் மாறல, அந்த பர்சனும் மாறல. ஸோ அந்த பர்சன் இப்போ வந்துட்டு இல்லை, அவங்களோட பெஸ்ட், அதாவது அவங்களோட ஃப்யூச்சருக்காக அவங்களோட நல்லதுக்காக அவங்க போய் தானே ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னா இல்லை, ஏன்னா அந்த பர்சன் எனக்கு தெரியும் அந்த பர்சன் படித்து முடிச்சுட்டு போயிடுவாங்க, நம்ம வாழ்க்கை பூரா அவங்க கூட இருக்க போகிறது கிடையாது. ஸோ I would have had mentally prepared for that, okay this person is going to leave.
ஸோ சடனாக எப்போ சிலது ஆச்சுன்னா ப்ரீவியஸ் இயரில் என்னோட 2 of my colleagues, என்னோட ஒர்க் பண்ணுறவங்க, பட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்க வந்து கிளம்புனாங்க. ஸோ தேட் வாஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் ஹவு டு ஐ ஃபெல்ட், ஹவு ஹார்ட் பிரேக்ஸ் ரியலி ஃபீல்ஸ் லைக். ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் கிளம்புன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ என்னோட பிளேஸ்லேருந்து, என்னோட கேபின்லேருந்து நான் பார்த்தா டயக்னலி அந்த 2 பர்சனையும் என்னால் பார்க்க முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் டயக்னல் இன்டர்செக்ட் பண்ணுறது ஒரு டெஸ்க்கை, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும்னா அது பின்னாடி அந்த இன்னொரு பர்சனோட டெஸ்க்கு. ஸோ நான் இங்கேருந்து பார்த்தேன்னா எனக்கு இவங்க 2 பேருமே தெரிவாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒருத்தருக்கு எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், எனக்கு இந்த ஒர்க் போதும் அப்படின்ற மாதிரி, இன்னொருத்தருக்கு வந்து அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஸோ 2 பேருமே என்னுடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பீப்புள். ஸோ இவங்க இதை ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஒரு இனிஷியல் தாட் அவங்களுக்கு வரல, நான் இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ ஏதோ ஒன்று நடக்க போது, நம்ம வந்துட்டு என்ன சொல்லணும், இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்கள பார்க்குறப்பெல்லாம் ஓகே திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு லீவ், யூ ஹாவ் டு டீல் வித் இட் அப்படின்ற மாதிரி எப்பயுமே சந்தோஷமாக இருப்பேன். அப்போது அந்த நினப்பு வரும் அப்படின்றப்போ. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூடயே இருந்த ஒரு பர்சன் வந்து லீவ் ஆகுறாங்க போகிறாங்க அப்படின்ற போது நார்மல் மனுஷங்களாம் அழுவாங்க. இன்னும் மற்றவங்கள பற்றி தெரியல. ஸோ எனக்கும் வந்து அவங்க போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. But I cried while saying bye to them. But that's fine. Like after 2-3 days, என்னால் இருக்க முடிஞ்சது. Because I have processed a lot of emotions to regarding the person before they left and while they are leaving. So there is nothing like நான் இதை சொல்லணும், இதை பேசணும், எங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ரிக்ரெட் பண்ணுறேன், அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்டுமே கிடையாது. ஸோ அதனால் I was okay. It's not like I want those people to be happy, so I can't make them to stay where I want them to stay, or for my personal sake, or என்னோட ஒரு சுயநலத்துக்காக அவங்க வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க போகணுன்னு இருக்கு, அவங்க போய் தான் ஆவாங்க. ஸோ அது ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த பர்சன் இல்லைன்னு. அது எப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா, அந்த டெஸ்க் இப்போ காலி ஆயிடுச்சு, அந்த கேபின் இப்போ காலி ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்த பர்சன் வந்துட்டு வருவாங்க. நான் வந்துட்டு அந்த இப்போ கேபின் மென்ஷன் பண்ணுவோம்ல, அது நிவாஷினியோட கேபின், இது இவங்களோட கேபின். ஸோ அது அவங்களோட கேபின்றப்போ அவங்க கேபின்ல இன்னொரு பர்சன் வந்து உட்கார்ந்தப்போ அப்போ தோணுச்சு, ஓகே இந்த பர்சன், ஐ ஹாவ் அக்செப்டட் த பர்சன் ஹேஸ் லெஃப்ட், பட் என்னை வந்துட்டு ரொம்ப ஹிட் பண்ண விஷயம்னா அந்த பர்சன் இப்போ இல்லை, அங்கே வேற ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த டெஸ்க்கோ அந்த கேபின்கோ பேர் அவங்க பேர் இல்லை, இவங்க பேர் தான் வச்சுருப்பாங்க, இவங்க தான் அந்த கேபினை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க போகும்போதெல்லாம் நான் கேட்பேன், நீ திரும்ப வந்துருவ தானே, நீ வந்து வெக்கேஷன் போகிறேன்னு நினச்சிக்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா இவங்க லாங் லீவ்ஸ் எடுப்பாங்க. எவ்ரி வீக்கெண்ட் எங்களுக்கு லீவ் இருந்தாலும் இந்த மாதிரி ஐ மீன் ஃப்ரம் அதர் ஸ்டேட் பீப்புள், அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி ஆன் வீக் டேஸ் சிக் லீவ் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நீ வந்துருவதானே அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது நானும் இவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். சில டைம் நினச்சிப்பேன், இல்லை அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, திரும்ப வந்துடுவாங்க, சும்மா என்ன வந்து இது பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி யோசிப்பேன். ஸோ when a new person occupies that place, that's when I realized, okay, this person is not coming back. ஸோ இந்த எமோஷன்ஸ் டீல் பண்ணுறதுல வந்துட்டு மென் ஆர் டிஃப்ரெண்ட், விமன் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ விமென்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஐ ஹவ் ரெட் திஸ் புக் லைக் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமென் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஸோ வீனஸில் இருக்கவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அது இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுகிறாங்கல்ல, அது இன்னொருத்தர் வந்து அதை கேட்குறாங்க இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க.
அதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பேசுறோம்னா அந்த கேட்குறவங்க வந்து ஓகே திஸ் பர்சன் ஹஸ் பிலீவ் மீ அ லாட், ஸோ ஹி ஆர் ஷீ ஸ்பீக்ஸ் டு மீ. அவங்க வெண்ட் அவுட் பண்ணுறாங்க, அவங்க விஷயத்த வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸை வந்துட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மென் ஆர் ஃப்ரம் மார்ஸில் அவங்க எப்படின்னா இஃப் தே ஹேட் அ ப்ராப்ளம் தே டோன்ட் வாண்ட் சம்ஒன் டு ஹெல்ப் தெம். அவங்க போய் ஒரு பையன்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான், இந்த மாதிரி எனக்கு ஒர்க்கில் கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை அப்படின்றத போய் அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வாட் தேல் ஃபீல் லைக்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னால் அதை சால்வ் பண்ணிக்க முடியல, ஐ எம் நாட் கேபபிள் ஆஃப் டூயிங் தட், ஸோ ஆஸ்கிங் ஹெல்ப் இஸ் நாட் காமன் இன் மாஸ். ஸோ அவங்க வந்து நீ வந்து ஹெல்ப்பை வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணிங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இன்கேபபிளாக இருக்கோம், ஸோ அதனால தான் அவங்க வந்து ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் வீனஸில் இது அப்படியே டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு பர்சன் வந்து சேடாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் கேட்குறீங்க என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, வீட்டில் ஏதோ பிரச்சனையா, உனக்கு யாரையாவது திட்டணுமா, நீ அழறியா, நீ சொல்லு நான் இதை கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து திஸ் பர்சன் கேர்ஸ் அபவுட் மீ, ஸோ தட் அவங்க வந்து நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் விமென்க்கு வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதோ, அதை பற்றி அழறதோ, ரேண்ட் அவுட் பண்ணுறதோ, nobody is going to judge them. But when men are going to do that, it's not like men will judge, women will also judge those men. ஸோ அவங்க அழக்கூடாது, அவங்க ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது, அவங்களே அவங்களோட என்ன சொல்கிறது அவங்களோட நேச்சரே அப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது. மேபி சம்டைம்ஸ் தே வில் ஆல்சோ கிவ் தியர் ஹேண்ட் டு ஹெல்ப் ஆர் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ தட்ஸ் ரொம்ப காமன் இல்லை. அதை வந்துட்டு ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, அவங்க அழக்கூடாது, அவங்க பெயினை வந்துட்டு வேறு யார்கிட்டையும் அவங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஸ்டீரியோ டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போது தான் நான் வந்துட்டு ஒரு மூவி பார்த்தேன். மூவி நேம் வந்து குட் வில் ஹண்டிங். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோவான மூவிங்க. இது ஒரு இங்கிலீஷ் மூவி தான், நான் இங்கிலீஷில் தான் நானும் பார்த்தேன். ஸோ இது ஒரு ஸ்லோவான மூவி. அதாவது ஸ்டோரி பேஸ்ட் மூவிஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்ட் மூவிஸில் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் ஒரு டீப்பரான கான்வர்சேஷன் வச்சா உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மூவி பார்த்தா அப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நான் வந்து நிறைய பிளாக்ஸில் வந்து நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், பட் எழுதின வரைக்கும் நான் வந்து ஏதாவது ஒரு மூவியை மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு மூவியை கோட் பண்ணியிருப்பேன், ஏதாவது அதில் ஒரு வர்ற விஷயத்தை எடுத்து எழுதியிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் பார்க்குறதுன்றது வந்துட்டு இட் வில் சேஞ்ச் ஆர் transform into a not different person. It will transform you to see world in a different perspective. ஸோ நீங்கள் வாழ்க்கை பூரா ட்ராவல் பண்ணலாம், விதவிதமான பீப்புளை பார்க்கலாம், விதவிதமான இடத்துக்கு போகலாம். பட் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போவீங்களா, எல்லா மக்களையும் பார்க்க முடியுமா, எல்லா பெர்ஸ்பெக்டிவும் உங்களுக்கு தெரியுமான்றது தெரியாது. பட் மூவிஸ் கேன் bring this to you. ஸோ அதனால் அது மட்டும் இது மட்டும் நான் ஒரு காரணம்னு சொல்லலை. எப்படின்னா நம்ம ஒரு மூவி பார்க்குறோன்னா ஒரு 3 hours 2 hours அதை வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்க்க முடியுதுன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை. இப்போ வந்து நானும் ரீல்ஸ்லாம் நிறையா பார்ப்பேன், நானும் இன்ஸ்டா நிறையா யூஸ் பண்ணுவேன். பட் இட்ஸ் லைக் ஐ கேன் ரெஸ்ட்ரிக்ட். ஓகே, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு என்னோட ஷெட்யூல் வந்து பேக்டாக இருக்குன்னா ஐ கேன் டூ தட். நான் அதை பார்க்காம என்னால் இதை செய்ய முடியும். நான் சும்மா இருக்கும் போது நானும் ஸ்க்ரோல் பண்ணுவேன் தான். பட் வென் கம்பேர்ட் டு மூவிஸ் என்னால் மூவிஸ் உட்காந்து பார்க்க முடியும், ஒரு லாங் வீடியோ உட்காந்து என்னால் பார்க்க முடியும். இட்ஸ் நாட் லைக் அந்த மூவி பார்த்துட்டு இருக்கும் போதே எடுத்து இன்ஸ்டா நோண்டுறது அந்த மாதிரி அப்படி இல்லை. ஸோ அப்படி நான் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப
ஐ டூ வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ், பட் இது வந்து எனக்கு ரொம்ப இந்த எழுதும் போது ஓகே இந்த குட்வில் ஹண்டிங்கில் அது வந்து இந்த மாதிரி இருந்தது, இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தெரபிஸ்ட்க்கும் ஒரு 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 டீனேஜருக்கும் இருக்க ஒரு ஸ்டோரி இது. ஸோ அந்த டீனேஜர் வந்து ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன், but he doesn't know what he wants in life because he had a past, he had a trauma, so that was forbidding him from to see his future. ஸோ இதில் வந்துட்டு இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்துட்டு யாரையுமே ஒருத்தர் குறை சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த தெரபிஸ்ட்டை குறை சொல்ல முடியாது, அந்த பையனுக்கு இருக்க அந்த இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்ச ப்ரொஃபஸரை குறை சொல்ல முடியாது, அந்த பையனை குறை சொல்ல முடியாது, அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டை குறை சொல்ல முடியாது, அந்த பையனோட அந்த லீட் ரோல் அவனோட நேம் வந்து வில். ஸோ வில்லோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதில் யாருமே வில்லன் கிடையாது, இதில் யாருமே தப்பு பண்ணவங்க கிடையாது. எல்லாமே சிச்சுவேஷன்னால அந்த பர்சன் வந்து எப்படி மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி இன்ஸ்டன்ஸ் இன் அ மூவி, எவ்ரி ஃப்ரேம் ஆர் எவ்ரி பார்ட் ஆஃப் த மூவி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பர்சன் வந்து ஒவ்வொருத்தரை வந்து ஓவர் ஷேடோ பண்ணுவாங்க. இவங்க செம்மையா பண்ணியிருக்காங்க, இந்த லீட் ரொம்ப செம்மையா பண்ணியிருக்காரு, இந்த தெரபிஸ்டா நடிச்சவர் ரொம்ப செம்மையா பண்ணியிருக்காரு, இந்த ப்ரொஃபஸர் ரொம்ப செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வரும். ஸோ இவனுக்கு வந்து என்ன வேணுன்றத அவனால சூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அவன் ஹீல் ஆனா, அந்த பாஸ்ட்லேருந்து ஹீல் ஆனா மட்டும்தான் அவனுக்கு என்ன வேணுன்றது கிடைக்கும். ஸோ கிளைமேக்ஸில் அவன் என்ன வேணும் அவனுக்கு அப்படின்றது வந்துட்டு முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போவான். ஸோ அது வந்து செமையாக இருக்கும். ஸோ எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து சக்கி. அதாவது இது ஒரு 1998 வந்த ஃபிலிம் தான். ஒரு ஃபிலிம் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டைலாக்லேருந்து அந்த எஃப் வேர்டு வந்து அதில் இருக்கும். எவ்ரி சிங்கிள் சென்டென்ஸ், எவ்ரி சிங்கிள் டைலாக், எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம், அந்த எஃப் வேர்டு இல்லாமல் அந்த படமே இருக்காது, ஃபுல்லாக எஃப் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த சக்கி வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் 2 எஃப் வேர்ட் ஆச்சு இருக்கும். ஸோ அவன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டீனேஜர். ஆக்சுவலி ஹீ இஸ் ஹைலி இன்டெலெக்சுவல் தென் தி அதர் பீப்புள். ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கும்போது இவனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் இட்ஸ் லைக் இல்லை ஒருவேளை எனக்கு வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகுறது, இந்த சம்மை சால்வ் பண்ண சொல்கிறீங்க, நான் அதை படித்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு ஒரு பாயிண்டில் எனக்கு சேச்சுரேட் ஆகிடும், எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு இடத்துல கம்மிட் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவான், நிறைய டைலாக்ஸ் பேசியிருப்பான். பட் அதை வந்து நான் பிளாக்ல கரெக்டாக கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, 20 வருஷம் அவன் வந்து இப்போது இவங்க 2 பேரும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருப்பாங்க. நான் வந்து எந்த கம்பெனிக்கும் போக மாட்டேன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் உங்க கூட சேர்ந்து நானும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவன் சொல்லுவான், 20 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம், என்னை பார்க்குறேன், நான் காலையில் எழுந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வரேன், ஈவினிங் போகிறேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், நாங்கள் 20 வருஷம் கழிச்சு இந்த வேலை பண்ணுறது ஓகே, பட் நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஓகே. லைக் ஒரு ஹாஷான வேலை அவன் வந்து அதை சொல்லுவான். ஏன்னா நீ வந்து ஒரு ட்ரெஷர் இருக்கு உன்கிட்ட, அந்த ட்ரெஷர் மேலே உட்காந்துட்டு நீ வந்து இல்லை நான் இந்த வேலையை தான் செய்வேன், எனக்கு வந்துட்டு அந்த ஓகே அதர் பார்ட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்யூச்சர், அவனோட பிரைட் ஃப்யூச்சர் அவனுக்கே தெரியுது அப்படி ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு, ஆனால் நான் அதுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ சொல்கிறது வந்து முட்டாள்தனம், நான் 20 வருஷம் கழிச்சு இதை நான் செய்கிறது எனக்கு கஷ்டமா இல்லை, பட் நீ இங்கே இருந்துருவியோ அப்படின்ற கஷ்டம் எனக்கு இருக்கு, ஸோ நீ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ சம்டைம்ஸ் we don't see our own potential, others will see our own potential more than us.
ஸோ அவன் சொல்றதுல வேற ஒரு டயலாக் என்ன இருக்குன்னா, நான் எப்பயுமே உன்னை ட்ராப் பண்ணுவேன், எப்பயுமே உன்னை வந்து வீட்டில் விட்டுட்டு போவேன், உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு டெய்லி கான்வர்சேஷன் இல்லை உன்னை பார்க்குறேன் பேசுகிறேன்ற இந்த விஷயம் இருக்கும்போது, உன்னை நான் எப்போ ட்ராப் பண்ணாலும் நீ வந்து எனக்கு குட் பை சொல்ல மாட்டேன், டேக் கேர்னு சொல்ல மாட்டேன், நாளைக்கு பார்ப்போன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மிஸ் யூ சொல்ல மாட்டேன். தட் ரியலி ஹிட்ஸ் ஹார்ட். எனக்கு நீ என்றைக்குமே என்கிட்ட சொல்லிட்டு போனதே கிடையாது, நாளைக்கு வருவேன், உங்க கூட இருந்த டைம் எனக்கு நல்லா இருந்தது. திஸ் கேரக்டர் எப்படின்னா, he won't into deeper conversations. லைக் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ லவ் பத்தி என்ன நினைக்கிற, உன் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிடுவியான்னு நினைக்கிறியா, அப்படி அந்த மாதிரி எமோஷ்னலி ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டாவே அவன் வந்துட்டு அதுல இருந்து வேற பேசுவான். அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த சம்மந்தப்படுத்தி பேசுவான். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இவன் இந்த மாதிரி கேட்பான். அது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சென்டென்ஸ்லேயே வந்து 2-3 எஃப்வேர்ட்ஸ் இருக்கும் போது, அந்த ஒரு ஃப்ரெண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது அவனுக்கும் ஒரு மனசு இருக்கு, அவனும் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கான். என்னதான் இவன் வந்து ரொம்ப கேஷுவலா வெளியே நடந்துக்கிட்டாலும் அவனுக்கு ஒரு மனசு இருக்கு, அவன் இதை ஒரு விஷயமாவும் நினைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம பார்க்குறவங்ககிட்டயோ பேசுகிறவங்ககிட்டயோ நம்ம வந்துட்டு இந்த பர்சன் எப்படியும் இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்க, நம்ம வந்து இன்னைக்கு இவங்க கூட இருந்ததுக்காக இவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், இவங்களுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், இவங்கள வேல்யூ பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் யூ நெவர் நோ வாட்ஸ் கோயிங் டு கம், யூ நெவர் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ it can be a last time you're seeing that person. So whenever ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுன்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் இருந்தால் அது அப்பப்போ அவங்கக்கிட்ட சொல்லுங்க. மேபி அவங்க ஒரு விஷயத்தை பற்றி இதை நான் செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு அது செய்யறதுக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு புஷ் கொடுங்க. ஸோ இதை வந்து அவங்க எப்பயும் உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்க போகிறதில்ல, இதை நீ எனக்கு சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம அதை ரெக்ரெட் பண்ணக்கூடாது. இதை அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கலாமோ, இதை வந்து நான் அப்போவே பேசியிருக்கலாமோ, அவங்கக்கிட்ட அவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாமோ, அவங்க பாடுறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாமோ, அவங்களோட இந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாமோ. நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம அந்த பர்சனை பார்க்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் யூ ஹாவ். கிரீஃப் இருக்கு, சேட்னஸ் இருக்கு, ஆங்க்ரினஸ் இருக்கு, ஹாப்பினஸ், எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு ஃபீலிங்னா அது ரிக்ரெட் தான். இந்த ஆல் த அதர் எமோஷன்ஸ் உங்களால் எப்போ மாற்ற முடியும்னாலும் மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சரி பண்ண முடியுமானாலும் சரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஒரு 100% எக்ஸ்டெண்ட் இல்லைனாலும் 50% யூ கேன் டூ தட். பட் ரெக்ரெட் வரும்போது அந்த பர்சனும் இருக்க மாட்டாங்க, அந்த டைமும் இருக்காது, அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃபே எங்கேயோ போயிருக்கும். ஸோ டோன்ட் ஹாவ் ரிக்ரெட்ஸ். ஸோ ரெக்ரெட் மோஸ்ட்லி செஞ்ச விஷயத்துக்கு எப்பயுமே இருக்காது, செய்யாத விஷயத்துக்கு தான் வந்து ரெக்ரெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பண்ணிட்டா கூட அதை நம்ம பண்ணியிருக்க கூடாதுலன்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோமே, அதை பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கலாமோ, அந்த ரிக்ரெட் வந்துட்டு இப்போ நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலைனாலும் நமக்கு வயசாகும் போதோ இல்லை நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பாஸ்ட் பற்றி நினைக்கும் போதோ நமக்கு அந்த ரெக்ரெட்ன்றது வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கு இப்போ இந்த நிமிஷம் இப்போ நீங்கள் யார்ட்டையாவது பேசணும்னு நினச்சா பேசுங்க, சண்டை போட்டிருந்தீங்கன்னா சாரி கேளுங்க. ஸோ இட் டேக்ஸ் ஒன்லி 10 செகண்ட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட். இந்த 10 செகண்ட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட்டை வந்து நம்ம கடந்துட்டோன்னா அந்த விஷயத்த நம்ம செஞ்சுருவோம். அந்த விஷயத்தை அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது பண்ணிடுவோம். ஒரு டெக்ஸ்ட் பண்ண போறீங்கன்னா டைப் பண்ணி அதை அனுப்பிட்டு நெட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ
அந்த பர்சன் அதை பார்த்து என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றத விட அதை அனுப்பிடுங்க. அவங்க நினைக்கட்டும். அவங்க ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, இல்லை இல்லை நீ என்கிட்ட இப்படி பேசியிருக்க, ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும். சே அவங்கள பற்றி இப்படி நினச்சிட்டாங்க, ஓகே முடிஞ்சது. ஆனால் அது பண்ணாமல் இப்படிலாம் நடக்குமோ அப்படிலாம் நடக்குமோன்னு சினாரியோஸ் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது 100+100+100+ன்னு போயிட்டே இருக்கும். Will always think of extremes. The extremes will never happen. 80% of the time the extremes will never happen. நீங்கள் எந்த இன்ஸ்டன்சஸ் ஆஃப் லைஃப்பை வந்து உங்கள் லைஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்கள் நினச்ச எக்ஸ்ட்ரீம் எதுவுமே நடந்திருக்காது. எல்லாமே மேபி உங்கள் ஓவர் திங்கிங்கில் மேபி 20-30% ஆஃப் இட்ஸ் ஹேவ் ஹேப்பன்னா இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஹெல்தி வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் யுவர் லைஃப் ஆர் எவ்ரி திங். பட் the extremes will never ever happen. ஸோ அதை பற்றி நினச்சி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அது நடந்தால் கூட நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ பீப்புளை வந்து செரிஷ் பண்ணணும். அவங்க கூட இருக்கும் போதே அவங்கள வேல்யூ பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட ஏதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை திருத்திக்கோங்க. அதுக்கு ஒரு சாரி கேட்கணும் நீங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ என்னென்னா கிரேட்ஃபுல்லாக இருங்க. உங்களோட லைஃப்பில் இப்போ உங்கள் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க. ஒரு பர்சன் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்களா, ப்ளீஸ் டெக்ஸ்ட் தெம் பேக். ஐ டோன்ட் நோ மற்ற சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் தெரியல. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து யாருக்கும் கால்லாம் பண்ணுறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஸோ ரேர். ஸோ யூல் டெக்ஸ்ட் அ பர்சன். இட்ஸ் லைக் டெக்ஸ்டிங் இஸ் தி நியூ டாக்கிங் அப்படி சொல்லலாம். ஸோ டெக்ஸ்ட் பண்ணும்போது அவங்கள சீன் ஜோனில் விடுறதோ, அவங்க சேட்டை பார்க்காம இருக்கிறதோ, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதோ இஸ் a form of disrespect actually. என்னை பொறுத்த வரைக்கும், இட்ஸ் மை ஒப்பீனியன், வாட் எவர் யூ திங்க் இஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். ஸோ நான் ஒரு லேட் ரிப்ளை கொடுக்குறேன்னா அது என் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் என் கூடயே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சாரி, இந்த மாதிரி எனக்கு சாரி சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. எனக்கு இந்த ஒர்க் இருந்தது, நான் வந்து உனக்கு ரிப்ளை பண்ண நினச்சேன், மறந்துட்டேன், நான் இப்போ சொல்கிறேன். இல்லையா, நீங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு டைம் இருக்கும் போதோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ அதை ஓப்பன் பண்ணிச்சு அந்த பர்சன் இப்படி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு. சில டைம் இட் ஹேப்பன்ஸ், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ண தான் போவீங்க, ரிப்ளை பண்ண தான் போவீங்க, வேற ஒரு ஒர்க் வந்துடும், ஒரு கால் வந்துடும், நீங்கள் அப்புறம் பண்ணலாம்னு நினச்சிட்டு அதை மறந்துடுவீங்க. தட் இஸ் அக்செப்டபிள், நாட் எவ்ரி டைம். ஸோ தட் இஸ் அக்செப்டபிள். சில டைம் வந்து இந்த பர்சனுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம், நம்ம மென்டலி நினச்சிப்போம், அதாவது நீ உனக்குள்ளே ரிப்ளை பண்ணிப்பேன் ஆனால் நீ டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ் நடக்கிறது ப்ராப்ளம் இல்லை. பட் someone is making you as a priority and texting you, right? ஸோ அதுக்கு வந்து நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, யூஆர் நாட் டூயிங், இட்ஸ் லைக் நீங்கள் அந்த பர்சனை போய் பார்த்து அவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்துட்டு அவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்க போகிறீங்க, உங்கள் லைஃபே மாற்ற போகிறீங்க. நீங்கள் பேசலன்னா அந்த பர்சனுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு இல்லை. பட் இஃப் தே டூ டெக்ஸ்ட் யூ, ப்ளீஸ் ட்ரை டு ரிப்ளை தெம். அவங்கக்கிட்ட வந்து நீ வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாத, எனக்கு பேசாத, எனக்கு டைம் இல்லை, என்னால் உனக்கு ரிப்ளை பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறதுக்கு பதிலாக whenever you have time, whenever you have the like உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ரிப்ளை பண்ணுங்க. அப்போ அந்த பர்சனை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சா போதும். நீங்கள் சைமல்டேனியஸாக டெக்ஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. பட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த பர்சன் அப்படி கிடையாது, உண்மையாகவே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒர்க்கோ இருந்திருக்கு, இல்லைன்னா இந்த பர்சன் இப்படி பண்ண மாட்டாங்க, என்கிட்ட பேசும்போது எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து என் கூட இருப்பாங்க, அந்த ப்ரெசண்ட்டில் என் கூட இருப்பாங்க அப்படின்றத நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா போதும். ஸோ
நான் இதில் பேசும்போது என் பிளாக்லேயே நான் எழுதாத நிறைய விஷயம் கூட பேசியிருப்பேன். நிறைய இடத்துல நான் வளரி இருப்பேன், நான் கரெக்டாக பேசியிருக்கேன், செம்மையாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஐ டிட் சம்திங் தட் இஸ், அதாவது யார்ட்டையோ பேசின அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு இதை முடிக்கும் போது. ஸோ கிரேட்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எதெல்லாம் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, something is better is coming to fill the void. So we just hope that good things happen. Thank you. Bye.